கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ரிவர்ஸ் ஒளித்து மூலியமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லி ரிவர்ஸ் ஒளித்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அடியேன் மனதார வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை எல்லாத்திலையும் விடுதலாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி பிரியமானங்களே, தொடர்ந்து நம்ம இந்த வாரம் நம்ம தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் நம்மளுக்கு சொன்ன வார்த்தை, உன் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், விசுவாசிக்கிற தேவன், நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணுகிற தேவன் ஜீவுள்ள தேவனா இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்க சபைக்கு போகலாம், ஜெபிக்கலாம், வேத வாசிக்கலாம், ஏன் நீங்க ஊழிய கூட செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என் அன்பு சகோதரா, இயேசுவால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், நிறைய ஊழியக்காரர்கள் கூட வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், சில உபத்திரங்கள், சில வியாதிகள், பலவின் நிமித்தம் சோர்ந்து போகிறார்கள். விசுவாசத்தை எழுது போகிறார்கள், நம்பிக்கையை எழுது போகிறார்கள். எத்தனோ கர்த்தருடைய பிள்ளைகள் பின்தாங்கி தேவனை விட்டு விலகி போகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை ஐயோ இந்த வியாதி என்னை விட்டு நீங்க மாட்டேங்குதே, கடுப்பிரச்சனை என்னை விட்டு விளங்க மாட்டேங்குதே, இந்த தடை என்னை விட்டு விளங்க மாட்டேங்குதே, என் வாழ்க்கையில் தோல்வி, என் வாழ்க்கையில் நஷ்டம், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே, நான் எதிர்பார்க்குற காரியத்தில் ஒரு விடுதலை இல்லையே என்று கலகி கொண்டிருக்கிறீங்களா? விசுவாசத்தையும் நம்பிக்கை எழுந்து பின்தாங்கி போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, மகனே மகளே, உன் தேவனால எல்லாம் கூடும். சப்பானிகளை நடுக்க வைக்க இயேசுவால கூடுமானால், குருட்டு கண்களை பார்வடிவை செய்ய இயேசுவால கூடுமானால், ஊமைகளை பேச வைக்க தேவனால கூடுமானால், செவிட்டு காதுகளை கேட்க இயேசுவால கூடுமானால், மரித்த லாசரை, நாத்தடிச்ச லாசரை உயிரோடு எழுப்ப தேவனாக இயேசுவால கூடுமானால், உன் வியாதிகளை குணமாக்க, உன் கடப்பிரச்சனை நீக்க, உன் வாழ்க்கையில் கண்ணீரை துடைக்க, உனக்கு அற்புதங்களை செய்க, உன்னை எல்லாத்திலிருந்து விடுவித்து உன் தடைகளை ஒடித்து உன்னை ஆசீர்வதிக்க இயேசுவுக்கு லேசான காரியம். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்கு உங்கள் உள்ளத்தில் ஒரு காரியம் எதிர்பார்க்கிறாரு, விசுவாசம். அதான் சொல்றாரு, விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. என் இயேசுவால எல்லாம் கூடும். என் இயேசுவால கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷனால, டாக்டரால, ஊழியக்காரால முடியாதது, கூடாதது, ஆகாதது, நடக்காதது நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன். எனக்குள்ள வாசமா இருக்கிற, என்னோட பேசி கொண்டிருக்கிற என் இயேசுனால எல்லாம் ஆகும். விசுவாசிக்கும் போதே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய சுகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி, பரலோகத்தின் பிதாவே, அதிசயமானவரே, அற்புதங்களை செய்கிற தேவனே, சப்பானிகளை அப்பா நடுக்க வைக்க முடியுமானால், ஊமைகளை பேச வைக்க முடியுமானால், செவிட்டு காதை கேட்க வைக்க முடியுமானால், குருட்டு கண்களை திறக்க வைக்குமானால், மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியுமானால், வியாதிகளை குணமாக்குமானால், பிசாசுகளை துரத்த முடியுமானால், இந்த டெய்லி ரிவர்ஸில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்காக இப்போ விசுவாசிக்கிறாங்களோ, நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய கரம் தொடுவதாக, அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை இயேசு
இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.